தேவி பாகவதத்தின் 3வது பகுதியில் ஒரு அரசன் வியாச முனிவரிடம் கேட்டான், நவராத்திரியின் மகிமை மிகப்பெரியது என்று கேட்டிருக்கிறேன். மனத்தில் நினைக்கும் வேண்டுதல்களை பெற தேவியை ஆராதிப்பது மற்றும் விரத உபவாசங்களை மேற்கொள்வது மிகவும் சிறப்பானதாகும் என்று கூறப்படுகின்றது. ஆகவே அந்த விரத முறைகளை பற்றிய விவரங்களை எனக்கு சொல்லுங்கள் என கேட்டான். இதை அனைவரும் கவனமாக கேட்க வேண்டும். நவராத்திரி விரதங்கள் 2. ஒன்று ஒருவரின் இறப்புக்கு முன்னும் மற்றொன்று அருளாளரின் தோற்றத்திற்கு முன்னும் நிகழ்ந்தன. அப்போது பயமும் தோன்றியது. இந்த நாட்களில் விரதம் மேற்கொள்ளாதவர்களுக்கு எதிர்காலத்தில் பெரிய நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது, அல்லது தற்போது இருக்கும் நோய்களில் சிக்கிவிடலாம். உலகை பாதுகாக்கும் தாயான தேவியை ஆராதிக்கும் போது புண்ணியம் பெருகி விருப்பங்கள் நிறைவேறும். உபவாசத்தால் உடலில் தேவையில்லாத மாசுக்கள் நீங்குகின்றன. குறைந்த உணவு உட்கொள்ளும் உபவாசமும் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் காரியங்களை அளிக்கின்றன. முழுமையான 9 நாட்கள் விரதம் வைக்க முடியாவிட்டாலும் குறைந்தது 7 அல்லது 8 நாட்கள் வைத்தாலாவது நன்மை கிடைக்கும். தேவிக்கு சாமான்கள் வைக்க சிறந்த மண்டபம் அமைக்க வேண்டும். 9 கை நீளம் 7 கை அகலம் கொண்டதாக அமைக்கலாம். இது சுமார் 113 அடி நீளமும் 10 அடி அகலமும் கொண்டதாக இருக்க வேண்டும். உங்கள் வீடே இதற்கான அமைப்புக்கு ஏற்றதாக இருந்தால் சிறந்தது. மேற்கில் இருந்து வரும் காற்று உடல் நலத்திற்கு நல்லது. மேற்கில் காற்று அதிகமாக இருந்தால் அது நோய்களை பரப்பும் வாய்ப்பு உள்ளது. அங்கு ஏர் இயந்திரம் இருந்தால் அதை அகற்றிவிட்டு தெற்கே அல்லது சிறந்த இடத்தில் வைத்தல் சிறந்தது. வியாசர் கூறினார், குமாரி பெண்களின் பூஜை முறையை கவனமாக கேள் ஜென்மிஜயோ. 2 வயது பெண்ணை முதல் நாளில் தேவியாக கருதி வழிபட வேண்டும். அவள் குறியீடு நுகர்வு இல்லாமலும் தன் தந்தை யார் என்பதில் சந்தேகம் கொண்ட கன்னியாக இருக்கக்கூடாது. விதவையின் மகளாகவோ அல்லது தெரியாத பெண்ணின் மகளாகவோ இருக்கக்கூடாது. மதத்தின்படி தன் தந்தைக்கு பிறந்திருக்க வேண்டும். அத்தகைய பெண்ணை பகவதியின் வடிவமாக வணங்க வேண்டும். எனவே அதை வழிபடுவதன் மூலம் இந்த துக்கங்கள் நீங்குகின்றன. துக்கம் நீங்குகிறது, வறுமை நீங்குகிறது. பகவதி பாதம் போன்ற முறைகளை நான் விவரித்தால் அது மிகவும் தாமதமாகிவிடும். முதல் நாளில் குமாரி என்று அழைக்கப்படும் 2 வயது பெண்ணை பூஜிக்க வேண்டும். 2ஆம் நாளில் 3 வயது பெண்ணை பூஜிக்க வேண்டும். தரிதேவ் என்று அழைக்கப்படும். தர்மம், செல்வம் மற்றும் ஆசைகள் நிறைவேற பகவதியை வழிபட்டு 3 வயது சிறுமியை வழிபடுங்கள். 3ஆம் நாளில் 4 வயது பெண்ணை பூஜிக்க வேண்டும். கல்வி, வெற்றி, ஆட்சி, மகிழ்ச்சி ஆகியவை வேண்டுவோர் இப்பூஜையை மேற்கொள்ளலாம். 4 வயது பெண்ணை பூஜித்தால் என்ன பலன்? அவளை கல்யாணி என்பார். வாழ்க்கையில் அறிவு, வெற்றி, ராஜ்யம் மற்றும் மகிழ்ச்சியை விரும்புபவர் 3ஆவது நாளில் கல்யாணி என்ற 4 வயது சிறுமியை வழிபட வேண்டும். 5 வயது சிறுமியிடம் 4ஆவது நாளில் அவளை வணங்க வேண்டும். அவளை ரோஹிணி என்பார். நோய்கள் நீங்க வேண்டும் என்றால் இப்பூஜையை பயனளிக்கும். யா தேவி சர்வபூதேஷி, அதே கன்யாவை பூஜியுங்கள். அவள் தேவி ஸ்வரூபம். யா தேவி சர்வபூதேஷு ஆரோக்கிய ரூபனே சம்சிதா. நமஸ்தேஷ்ய 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 நமோ நமः. தரித்திரத்தை ஒழிக்க சம்பதி ரூபனே சம்சிதா என்பார். 5ஆம் நாளில் 6 வயது பெண்ணை பூஜிக்க வேண்டும். அவளை கலிகா என பூஜிக்க வேண்டும். எதிரிகளை அடக்கி எதிரிகளை வெல்ல விரும்புபவர்கள் அன்று சிறப்பு வழிபாடு செய்ய வேண்டும். 6ஆம் நாளில் 7 வயது பெண்ணை பூஜிக்க வேண்டும்.
சண்டிகா ஸ்வரூபமாக கருதி பூஜிக்க வேண்டும். செல்வம் ஐஸ்வர்யம் பெற இப்பூஜை சிறந்தது. 7ஆம் நாளில் 8 வயது பெண்ணை சாம்பவி என்பார். மற்றவர்களை வசீகரிக்க, வறுமை மற்றும் துயரத்தை போக்க, எதிரிகளை தாக்க மற்றும் பேரரசை பெற மன்னர்களும் பேரரசர்களும் அவரை வணங்குகிறார்கள். அஷ்டமி அன்று 9 வயது பெண்ணை துர்கா என பூஜிக்க வேண்டும். கடின காரியங்கள் நிறைவேற, பகைவர்களை வெல்ல துர்க்கையை நினைத்து வழிபட வேண்டும். நவமி அன்று 10 வயது பெண்ணை சுபத்ரா என பூஜிக்க வேண்டும். ஆசைகள் நிறைவேற, மன உறுதியை அதிகரிக்க, இம்மையிலும் மறுமையிலும் விரதம் இருக்க. நவராத்திரி நாட்களில் நம் உடலின் பழைய நோய்கள் மற்றும் நோய் உண்டாகும் துகள்கள் அனைத்தும் அழிக்கப்படுகின்றன. பாவங்கள் நீங்குகின்றன. மனம் மகிழ்ச்சியடைகிறது. புத்தியின் திறன் அதிகரிக்கிறது. பொறுமையின் தரம் அதிகரிக்கிறது. விரதம் இருப்பவர்கள் நரகப் பிறவிகளிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள். துர்க்கையின் வழிபாடு கடினமான காரியங்களில் வெற்றியை தருகிறது. உயர்ந்த பிறவி கிடைக்கும் வாய்ப்பும் உண்டாகும். 9 நாள் நவராத்திரி விரதம் இருக்க விரும்பவில்லை என்றால் சகோதரரே, அதை 6 நாட்கள் வைத்திருங்கள். 5 நாட்கள் இல்லை என்றால் 3 நாட்கள் வைத்திருங்கள். என்று வியாசர் கூறினார். இந்த கடுமையான விதிகளை நீங்கள் பின்பற்றினால் 9 நாள் நவராத்திரியின் பலனையும் நீங்கள் பெறலாம். சப்தமி, அஷ்டமி மற்றும் நவமி. சப்தமி முதல் நவமி வரை 3 நாள் நவராத்திரி விரதம் இருக்க வேண்டும். அந்த நாட்களில் ஒருவர் சண்டிகாதேவி, சாம்பவி போன்றவர்கள், தேவி அம்மன் மற்றும் துர்காஜியை தியானிக்க வேண்டும்.